நாங்கள் சுற்றாடல் பாடத்துல பண்டைய தகவல்கள் படிக்க போறோம். பண்டைய தகவல்கள். பண்டைய என்று சொன்னா உங்களுக்கு தெரியும் என்ன? பண்டைய என்று சொன்னா என்ன பிள்ளைகள்? பழைய புராதன காலம். ஓ பழைய காலம். ஓ பண்டைய காலம் பழைய காலம் என்று சொல்லுவாங்க. என்ன பண்டைய காலம் என்று சொன்னா அந்த புராதன காலம். என்ன பழைய காலத்துல எங்கட நாட்டுல மத நாட்டுல நிறைய தகவல்கள் உங்களுக்கு தெரியும். அதை பற்றி நாங்கள் அறிஞ்சிருக்கோம். பண்டைய தகவல்களை அதை நாங்கள் பாதுகாக்கணும். என்ன பிள்ளையார் அமைதியா இருக்கும் பிள்ளையார். சரியா? ஓ பழைய தகவல்களை பற்றி நாங்கள் அறிஞ்சிருக்க வேணும். என்ன மற்றது மத நாட்டுல இருக்கிற பண்டைய காலத்து என்ன ஃபேருஸ்கான் சரியா? பண்டைய தகவல்களை பற்றி நாங்கள் அறிஞ்சிருக்க வேணும். அவற்றை நாங்கள் பாதுகாக்கணும். அவற்றுக்கு மரியாதை கொடுக்கணும். அவற்றை நாங்கள் பாதுகாக்கணும். அந்த வகையில எமது உங்களோட பாடசாலை என்ன நாங்கள் முதல் இப்ப பார்ப்போம். உங்களோட பாடசாலை என்ன பிள்ளையார்? உங்களோட பாடசாலைன்ற தகவலை பற்றி நீங்கள் எல்லாரும் அறிஞ்சிருக்கோம். உங்களோட பாடசாலையை பற்றிய தகவல்களை நீங்கள் கட்டாயம் அறிஞ்சு வச்சிருக்கோம். என்ன அதுல என்ன முதல் பாடசாலை ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு என்ன முதலாவதா உங்களோட பாடசாலை எப்பயோருக்கா ஆரம்பிச்சிருப்பின. என்ன அப்ப அந்த பாடசாலை ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு எத்தனையாம் ஆண்டு உங்களோட பாடசாலை ஆரம்பிக்கப்பட்டவன். உங்களோட பாடசாலை நடந்து கொண்டிருந்தா நீங்கள் உங்களோட பாடசாலையில இந்த தகவல்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். என்ன பாடசாலையில இந்த தகவல்கள் இருக்கு. சரியா? உங்கள்ட்ட இப்ப இருக்கிற அதிபர்கிட்டயோ அல்லது நீங்க வேற முறையில வேற மற்ற முதல் இருந்த அதிபர்களை நாடியோ அல்லது வேற உங்களோட பாடசாலையில முதல் கற்பித்த ஆசிரியர்கள் மற்ற பழைய மாணவர்கள் இருப்பின மகள் ஊடாக நீங்கள் இந்த பாடசாலைகள் இந்த தகவல்களை அறிஞ்சு கொள்ளலாம். அப்ப முதலாவது நீங்கள் பாடசாலை ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு ஏன்னா உங்களோட பாடசாலை ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு. அதை விட இந்த பாடசாலை ஆரம்பிக்க பாடசாலையில முதலாவதா இருந்த அதிபர். சரியா? முதலாவதா இருந்த அதிபர் யார்? பாடசாலை ஆரம்பிக்க அதிபரா இருந்தேன்னு தெரிஞ்சிருக்கணும். அதை விட இந்த பாடசாலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னோடியாக இருந்தவர்கள். இப்ப பாடசாலை தொடங்குறதுக்கு யாராவது இப்ப முன்னுக்கு நின்று இது நாங்க இந்த பாடசாலையை ஆரம்பிக்கணும் தொடங்கணும்னு சொல்லி உங்களோட ஊர்ல இருக்கிற பெரியவர்கள் சேர்ந்து யாராவது சேர்ந்து அதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னோடியா இருந்திருப்பேன். ஏன்னா இல்லாத ஒரு ஆள் இருந்திருப்பார். ஒரு ஆள் அதுக்கு முன்னோடியா இருந்திருப்பார். அப்ப அதை பற்றியும் நீங்கள் அறிஞ்சிருக்கணும். அடுத்தது அந்த இதை விட பிள்ளைங்களோட பாடசாலை ஆரம்பிக்க இத்தனை பாடசாலை கட்டடங்கள் இருந்தது. அதை விட அந்த பாடசாலை ஆரம்பிக்க இருந்த ஆசிரியர்களின் மாணவர்களின் எண்ணிக்கை முதல் பாடசாலை ஆரம்பிக்க இருந்த ஆசிரியர்களின் எண்ணிக்கை அதை விட மாணவர்களின் எண்ணிக்கை ஏன்னா எத்தனை மாணவர்கள் பாடசாலை ஆரம்பிக்கிற நேரம் எத்தனை மாணவர்கள் இந்த பாடசாலையில கல்வி பயின்றவர்கள் என்ன அதை பற்றியும் அறிஞ்சிருக்கோம். அதை விட பாடசாலைன்ற அந்த தொடக்கத்துக்கு ஆரம்பத்துக்கு ஊன்றுகோல முன்னோடியா இருந்தவர்கள் அதையும் அறிஞ்சிருக்கோம். இப்ப அது பழைய காலம் ஏன்னா பழைய தொடங்க பாடசாலை ஆரம்பிக்க இருந்த அதிபர் பாடசாலை ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு பாடசாலை ஆரம்பிக்கிறது முன்னோடியா இருந்தவர்கள் மற்றது பாடசாலை தொடங்க அந்த பாடசாலை பெயர் ஏன்னா பாடசாலையில பெயர் தெரியும் உங்களுக்கு முதல் பாடசாலை
தொடங்கக்குள்ள பாடசாலைன்ற பெயர் எங்கட பாடசாலை எங்கட பாடசாலை வந்து மூர்த்தி சுப்பிரமணிய வித்தியாசாலை தற்போது அழைக்கிறது. ஆனா முந்தி பழைய தொடங்கக்குள்ள பிள்ளைகள் பாடசாலைன்ற பெயர் சிசி என்று சொல்றாரு. என்ன இப்ப சில பேர் சொல்லுவினம் பாடசாலை தொடங்கக்குள்ள இந்த பாடசாலை என்ன சிசி என்றுதான் சொல்றாரு. ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு பாடசாலையின் முதலாவது அதிபர் பாடசாலை முன்னோடியாக இருந்தவர்கள் பாடசாலையின் தற்போதைய பெயர் தற்போதைய அதிபரின் பெயர் குறிப்பிடுக. எல்லாத்தையும் வாசிக்காதீங்க பிள்ளைகள், டீச்சர் சொல்றேன். அப்ப பாடசாலை முதல் என்ன பேர்ல அழைச்சது, தற்போது என்ன பேர்ல அழைக்கிறது பாடசாலை, அதை அறிஞ்சிட்டு போகணும். சரியா? அதே மாதிரி சரியா, அதை பற்றி அறிஞ்சிருக்கோம். எங்கட பாடசாலை ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு 1955ஆம் ஆண்டு ஆரம்பிச்சோம், மூர்த்தி சுப்பிரமணிய வித்தியாசாலை. அதே மாதிரி உங்களோட பாடசாலைகளை எத்தனையாம் ஆண்டு ஆரம்பிச்சு வச்சிருக்கோம். என்ன பிள்ளையா? இப்ப உங்களுக்கு நீங்க வீட்டுல இருக்கிறபடியா அதை தெரிஞ்சு கொள்ளலாம். சில பேர் முதலே அறிஞ்சு வச்சிருப்பீங்க. நீங்க பாடசாலை உங்களுக்கு ஸ்கூல் தொடங்கின பிறகு அதை பெரிய தகவல்களை நீங்க பெற்றுக்கொள்ளும். அடுத்தது முதலாவது அதிபர் மற்றும் தற்போது இருக்கிற பாடசாலையில தற்போதைய அதிபற்ற பெயர். சரியோ? தற்போதைய அதிபற்ற பெயர். அதை விட தற்போது இப்ப பாடசாலை உங்களுக்கு முதல் பழைய கட்டடங்கள் ஓலை கொட்டில்கள் மாதிரி அப்படியெல்லாம் இருந்திருக்கு சில பாடசாலைகள். தற்போது நிறைய கட்டடங்கள் வந்து பாடசாலைகள்ல நிறைய மாற்றங்கள் வந்துருக்கு. ஏன்னா அப்ப இப்ப உங்களோட பாடசாலையில எத்தனை கட்டடங்கள் இருக்கு, பாடசாலையில தற்போதைய ஆசிரியர்கள் என்ற தற்போதைய மாணவர்கள் எத்தனை பேர் கல்வி கற்கணும், இந்த எண்ணிக்கையெல்லாம் நீங்கள் அறிஞ்சு வச்சிருக்கீங்க. சரியோ? உங்களோட பாடசாலை பற்றிய தகவல்கள். சரியோ? அப்ப நீங்க இதுல முதலாவது உங்களோட முதல் இருந்த பாடசாலையை பற்றி அறிஞ்சிருக்கணும். இப்ப தற்போது எப்படி இருக்குன்னு சொல்லியும் அதை பற்றியும் அறிஞ்சிருக்க வேணும். சரியா? அத நீங்கள் இப்ப வீட்டுல இருக்கிறபடியா இப்ப சில நேரம் உங்களோட அம்மா அப்பாக்கள் எல்லாம் நீங்கள் இப்ப படிக்கிற ஸ்கூல்ல படிச்சிருக்கீங்க. அப்ப நீங்க உங்களோட அம்மா அப்பாக்கள்கிட்டயே கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம். பாடசாலை முதல் என்ன பேர்ல அழைச்சது, முதல் இருந்த அதிபற்ற பெயர் என்ன இப்ப ஆரம்பிச்சதுன்றெல்லாம் அறிஞ்சு கொள்ளலாம். வேற பக்கத்துல இருக்கிறார்கள்ட்ட பெரியவர்கள்ட்ட கூட அறிஞ்சு கொள்ளலாம். சரியா? அப்ப இந்த பாடசாலை பற்றிய தகவல்கள், சரியோ? இந்த பாடசாலை பற்றிய தகவல்களை அறிந்து கொள்றதுக்கு உங்களோட பாடசாலை, சரியா, உங்களோட பாடசாலையில தகவல்களை அறியறதுக்கு அப்புறம் சாதனங்கள் பாருங்க. பாடசாலைன்ற தகவல்களை அறிய உதவும் சாதனங்கள் இப்ப பாடசாலையில இதுகள் எல்லாம் இருக்கு. இந்த சாதனங்கள் எல்லாம் இவற்றை வச்சுக்கொண்டு நீங்கள் பாடசாலைன்ற தகவல்களை அறிந்து கொள்ளலாம். சரியா? முதலாவது பாருங்க, சம்பவ திரட்டு புத்தகம். சரியா? இது பரீட்சைக்கெல்லாம் வாரது, தரம் 5 பரீட்சைன்னா பிள்ளைங்க பரீட்சைக்கெல்லாம் இந்த வினா வாரது. ஏன்னா பாடசாலைன்ற தகவல்கள் அறிய உதவுற சாதனங்கள். அதுல முதலாவது பாருங்க, சம்பவ திரட்டு புத்தகம். சரியா? இந்த சம்பவ திரட்டு புத்தகம் எல்லா பாடசாலையிலையும் இருக்கு. சரியா? எல்லா பாடசாலையிலையும் இந்த சம்பவ திரட்டு புத்தகம் இருக்குது. விளங்குதா பிள்ளைகள்? சரி. சம்பவ திரட்டு புத்தகம். சரியா? இதுல பிள்ளைகள் உங்களோட பாடசாலை இல்ல நடக்கிற சம்பவங்கள் எல்லா விதமான பதிவுகளும் இந்த புத்தகத்துல நீங்க பார்த்து கொள்ளலாம். ஏன்னா இப்ப பாடசாலைக்கு யாராவது வந்தா, என்ன ஒரு நிகழ்வு நடந்தா பாடசாலை அதை பற்றி அதுக்கு அதுல வார விருந்தினர்கள், பிரதம விருந்தினர்கள் அவைகளெல்லாம் இந்த பாடசாலை உங்களோட இந்த நிகழ்வை பற்றி எழுதியிருக்கு. சரியோ? என்ன நடந்தாலும் உங்களோட பாடசாலையில ஏதாவது ஒரு நிகழ்வு என்ன நடந்தாலும் இந்த சம்பவ திரட்டு புத்தகத்துல அதை பற்றி எழுதி இருக்கு. சரியோ? உங்களோட பாடசாலைக்கு நீங்க போன பிறகு இந்த சம்பவ திரட்டு புத்தகம் உங்களோட ஸ்கூல்ல இருக்கு. அதை வாங்கி பார்த்து கொள்ளலாம் நீங்க. சரியா? இப்ப உங்களோட கிளாஸ் டீச்சர்கிட்ட கேட்டு டீச்சர் எடுத்துக்கொண்டு அந்த புத்தகம் காட்டுவா, சம்பவ திரட்டு புத்தகம். சரியோ? உங்களோட பாடசாலையில இருக்கு. சரியெல்லாம். அடுத்தது பாருங்க, மாணவர் சேர்வு டாப்பு.
நீங்க உங்களோட தெரியும் தானே என்ன உங்களோட அட்டெண்டன்ட் உங்களுக்கு டீச்சராக வரவு பதிகிறது பதிவேடு ஆசிரியர் நிலப்படங்கள் வாசிக்காதீங்கப்பா சொன்னா இந்த எங்களோட பாடசாலையில பொருட்கள் பொருட்கள் உபகரணங்கள் எல்லாம் அதுல பதியப்பட்டிருக்கு என்ன ஓ அடுத்தது ஆசிரியர் கையொப்ப புத்தகம் டீச்சராக கையெழுத்துற கொப்பி தெரியும் தானே எல்லாருக்கும் என்ன டீச்சராக ஓ புத்தகம் அடுத்த நிழற்படங்கள் போட்டோக்கள் ஏன்னா போட்டோக்கள் எல்லாம் உங்களோட ஸ்கூல்ல நடக்கிறவங்களோட ஸ்கூல்ல நடக்கிற நிகழ்வுகளை போட்டோ எடுப்பினேன் ஏன்னா ஓ அப்ப அதுகளை வச்சு ஸ்கூல்ல வச்சிருப்பினேன் நிலப்படங்களா வச்சிருப்பினேன் அந்த ஸ்கூல்ல எல்லாம் உங்களுக்கு ஆபீஸுக்கு ஏன்னா பிரின்சிபல் ஆபீஸுக்கு போனா தெரியும் எல்லாம் போட்டோக்கள் எல்லாம் பிரேம் போட்டு சில போட்டோக்கள் முக்கியமான போட்டோக்கள் எல்லாம் பிரேம் போட்டு வச்சிருப்பினேன் அந்த ஸ்கூல்லயே உங்களுக்கு தெரியும் பாடசாலையில முதலாவது இருந்த அதிபர்மே என்ன பிரின்சிபல் ஆகிற படம் எல்லாம் பிரேம் போட்டு வச்சிருப்பினேன் அந்த பிரின்சிபல் ஆகிற ஆபீஸுக்கு இருக்கும் முதல் இருந்த அதிபர் ஆகிற போட்டோக்கள் எல்லாம் போட்டு வச்சிருப்பேன் தெரியும் அடுத்த புத்தக கல்வெட்டு புத்தகங்கள் உங்களோட பாடசாலையில என்ன புத்தகங்கள் வெளியிடுறதானே ஓ அதுகளை வச்சுக்கொண்டு நாங்கள் பாடசாலை இந்த தகவல்களை அறிஞ்சு வச்சிருக்கலாம் அத மாதிரி அதை விட புள்ளிப்பதிவு ஓ உங்களுக்கு எக்ஸாம் நடக்கிறதான பிள்ளைகள் அதை டீச்சராக பதிஞ்சு வச்சிருக்கு நம்மளோட புத்தகத்தில் ஏன்னா புள்ளிப்பதிவு இவற்றை வச்சுக்கொண்டு பாடசாலை என்ற தகவல்களை பெற்றுக் கொள்ளலாம் சரியோ முதலாவது சம்பவத்தில புத்தகம் அடுத்த மாணவர் தேர்விடாப்பு அடுத்த பொருட்பதிவேடு ஆசிரியர் கையொப்ப புத்தகம் நிழற்படங்கள் புத்தக கல்வெட்டு புள்ளி பதிவேடு இவ்வளவும் என்ன நாங்கள் பாடசாலை என்ற தகவல்களை அறிய முடியும் இந்த தகவல்களோட சரியல்லோ அடுத்தது பாருங்கோ நாட்டில இவ்வளவு நேரம் நாங்கள் பார்த்தது பாடசாலையை பற்றி தகவல் பார்த்த நாங்கள் நேரம் நாங்க பார்த்தது எங்கட நாட்டுல உங்களோட பாடசாலை என்ற தகவல்கள் எங்கட நாட்டுல என்ன கவனிங்க பிள்ளைகள் நீங்க வாசிக்காத பிள்ளைகள் உங்களோட நாட்டில நாட்டுல உள்ள வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் நிறைய எங்களோட நாட்டுல நிறைய வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் இருக்கு சரியா அதுல பாருங்க முதலாவது சிகிரியா சரியா சரியா அதுல முதலாவது சிகிரியா என்ன எமது நாட்டுல உள்ள வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள்ல முதலாவது பாருங்கோ நிறைய இடங்கள் இருக்கு என்ன சொல்லுங்க பாப்போம் உங்களுக்கு தெரிஞ்ச வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் சொல்லுங்க பாப்போம் தெரிஞ்சாக சொல்லுங்க பாப்போம் நாட்டுல முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் தெரிஞ்சாக சொல்லுங்க பிள்ளையா சில பேர்
கல்வெட்டுக்காரு கல்வெட்டுக்கள் இயற்கை துறைமுகம் இருக்கேன் திருவோணமலை கண்டி தலதாமல்லி கண்டி தலதாம இதுகளெல்லாம் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் போயிருக்கீங்களா தலதாமலை துறைமுகம் எல்லாம் போய் பார்த்திருப்பீங்க இந்த வரலாற்று பாதுகாப்பு பாதுகாப்பா வச்சிருக்கோம் அங்க எல்லாம் போய் நாங்கள் தேவையில்லாம கீறுறது ஏன்னா அதுக்கு அந்த முக்கியத்துவம் அந்த இடங்கள்ல போய் கல்லால எடுத்து உடைச்சு அந்த அப்படியான கூடாத செயல்களை செய்யக்கூடாது நாங்கள் பாதுகாப்பு இந்த வரலாற்று முதலாவது வந்து பாருங்க சீரியா போயிருப்பீங்கள்ல சிகிரியாக போயிருப்பீங்க பாருங்கோ முதலாவது இது வந்து மாத்தளை மாவட்டத்துல இருக்கு சிகிரியா அங்க இருக்கு மாத்தளை மாவட்டத்துல இருக்கு இது பிரசித்தமானது என்னத்துக்கு சுவரோவியங்கள் அதுல பெண்கள் என்ன பெண்கள் பூத்தட்டுக்களை ஏந்தியவாறு பூக்களை வச்சிருக்கிற மாதிரி இருக்கிற சுவரோவியங்கள்லாம் இங்க வந்து பிரசித்தமானது என்ன சுவரோவியங்கள் அதை விட இது வந்து இந்த சிகிரியாவை காசியப்ப மன்னன் என்ன காசியப்ப மன்னன் தான் இந்த சிகிரியாக்குன்ற அமைச்சது என்ன ஓ நான் மறைஞ்சிருக்கிறதுக்காக சிகிரியா மன்னன் என்ன காசியப்ப மன்னன் இந்த சிகிரியாக்குன்ற இது வந்து சுவர் ஓவியங்களுக்கு அஜந்தா ஓவியங்கள் சரியா ஓ சரியா எந்த மாவட்டத்துல இருக்கு பிள்ளைகள் மாத்தளை மாவட்டத்துல இருக்கு என்ன ஓ சுவரோவியங்களுக்கு பிரசித்தமானது இப்ப உங்களுக்கு இது முக்கியமா சொல்ல வேண்டியது இத சொல்லி இருக்கிறாங்க இது ஆறால கட்டப்பட்டது காசியப்ப மன்னனால கட்டப்பட்டது சரியா சரி அடுத்தது பாருங்கோ அடே அந்த படத்தை வரைஞ்சி செய்யப்பா நான் என்ன எவ்வளவு எடுக்க போகணும்னு தெரியல சதுர கணக்கு நீள அகலம்னா என்ன சொல்லுங்க என்ன நீள அகலம் வச்சிருக்க சதுர கணக்கு செஞ்சு வச்சிருக்கியா செய்யாம உனக்கு தெரியுமா செஞ்சு வைடானா அடுத்தது பாருங்கோ கலாவாதி சரியா இது என்ன இது கலாவாதி ஏன்னா இது ஒரு குளம் கலாவெவன்னு சொல்றது இல்லையா கலா சொல்றது கலாவாதி சரியா இது குளம் ஏன்னா கலாஓயான்ற ஆறு ஏன்னா கலாஓயா ஆறு மறைச்சு கட்டப்பட்டது இந்த குளம் ஏன்னா கலாவாதி கலாவெவன்னு யாரால கட்டப்பட்டது சாதுசேன மன்னனால கட்டப்பட்டது யாரால கட்டப்பட்டது சாதுசேன மன்னனால் கட்டப்பட்டது சரியா இது எங்க இருக்கு அனுராதபுரம் மாவட்டத்துல அமைஞ்சிருக்கு ஏன்னா நிறைய குளங்கள் வந்து மாவட்டங்கள்ல நிறைய குளங்கள் அமைச்சது ஏன்னா குளங்கள் இருக்கு அங்க கூடுதலாக என்ன அனுராதபுரம் மற்றது புலனர்வ மாவட்டங்கள்ல இருக்கு சரியோ அனுராதபுரம் மாவட்டத்துலதான் என்ன இருக்கு கலாவெவன்ற குளம் இருக்கு சரியோ இது அனுராதபுரத்துல விவசாய நடவடிக்கைகளுக்கு இது பெரிய பங்களிப்பு செய்கிறது சரியா அனுராதபுரத்துல நிறைய பேர் விவசாயம் செய்யறது ஏன்னா அப்ப இது குளத்தின் மூலம் நீர் எடுத்து விவசாயத்தை மேற்கொள்றது சரியோ அப்ப இது பெரிய குளம் என்ன ஓ அப்ப அதால இது விவசாய நடவடிக்கைகளுக்கு பெரும் பங்காற்றுது கலாவெவன்னு சொல்றது சரியா யாரால கட்டப்பட்டது சாதுசேன மன்னனால கட்டப்பட்டது ஓ கலாவெவன் சரியா அடுத்தது பாருங்கோ வேறு மேலும் சில வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் பாருங்கோ எம்பக்க தேவாலயம் இது என்னத்துக்கு பிரசித்தமானது எம்பக்க தேவாலயம் யாரும் தெரிஞ்சாக சொல்லுங்க பாப்போம் எம்பக்க தேவாலயம் மிரட்சி இருக்குல்ல யார் சொன்ன நீங்க
சத்யா சத்தியா கட்டிக்கா சரியா எம்பக்க தேவாலயம் ஏன்னா மரச்செருக்கல் வேலைப்பாட்டுக்கு இது பிரசித்தமானது எம்பக்க தேவாலயம் சரியா அடுத்தது பாருங்க கண்டி தலதா மாளிகை அது தெரியும் எல்லாருக்கும் ஏன்னா தலதா மாளிகைக்கு போயிருப்பீங்க ஏன்னா கண்டி தலதா மாளிகை அடுத்தது பாருங்க சிவனொளி பாதமலை ஏன்னா சிவனொளி பாதமலை இது மூணு மக்களும் போய் இங்க வழிபடுறவையில எல்லா இன மக்களும் போய் வழிபடுற இடம் சிவனொளி பாதமலை அடுத்தது திருகோணமலை இயற்கை துறைமுகம் என்ன இது தெரியும் தான் எல்லாருக்கும் கூட எல்லாரும் போய் பார்த்திருப்பீங்க திருகோணமலை துறைமுகம் என்ன இயற்கை துறைமுகம் இலங்கையிலே இருக்கிற இயற்கை துறைமுகம் இது திருகோணமலை இயற்கை துறைமுகம் சரியா இயற்கை துறைமுகம் சரியல்லோ அப்ப இப்ப இவ்வளவு நேரமும் உங்களுக்கு உங்களோட நாட்டுல இருக்க வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களை பற்றி இப்ப சொல்லி இருக்கு சரியோ கிரியா அதை விட கலாவாதி வேற அதை விட எம்பக்க தேவாலயம் கண்டி தலதா மாளிகை சிவனொளி பாதமலை மற்றது திருவோணமலை இயற்கை துறைமுகம் இதை விட சொல்லுங்க அப்ப இதை விட தெரிஞ்சாக்கள் வேற அன்றாதபுரம் புலனறுவேல என்ன கற்சிப்பங்கள் எல்லாம் இருக்கு வணக்கத்தலங்கள் எல்லாம் நிறைய இருக்கு மற்ற கதிர்காமம் என்ன கதிர்காமம் கதிர்காமம் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள்ல ஒன்று என்ன கதிர்காமம் சரியா அப்ப நாங்கள் இவ்வளவு நேரமும் இன்றைக்கு பிள்ளைகள் உங்களை படிச்சது விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன் இப்ப நீங்களும் கூட பாடசாலையில என்ன பாடசாலையில தகவல்களை நீங்களும் அறிஞ்சு கொள்ளணும் ஸ்கூல் தொடங்கினோன்னு ஏன்னா ஸ்கூல் தொடங்கின பிறகு இந்த தகவல்களை நீங்கள் அறிஞ்சு வச்சு கொள்ளுங்க சரியல்லோ அடுத்தது பாருங்க இந்த பாடசாலை தகவல்கள் அறிகிற சாதனங்கள் என்ன சம்பவ திரட்டு புத்தகம் மாணவர் தேர்விடாப்பு பொருட்பதிவீடு ஆசிரியர் கையொப்ப புத்தகம் நிழற்படங்கள் கல்வெட்டு பரீட்சை புள்ளி பதிவு அறிந்து கொள்ளலாம் அடுத்தது சரியோ ஏன்னா இது என்ன மாவட்டத்துல இருக்கு மாத்தளை மாவட்டத்துல இருக்கு இதுல பிரசித்தமானது சுவரோவியங்கள் என்ன சுவரோவியங்கள் மற்ற காசியப்ப மன்னனால அமைக்கப்பட்ட அடுத்தது கலாவாதி ஏன்னா கலாவி சொல்றது நாதசேன மன்னனால கட்டப்பட்டது அனுராதபுரம் மாவட்டத்துல அடுத்தது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் இயற்கை துறைமுகம் சிவனொளி பாதமலை எம்பக்க தேவாலயம் எங்க இருக்கு எம்பக்க தேவாலயம் சரியா அப்ப இவ்வளவு தான் நாங்கள் இன்றைக்கு படிக்கிறது அப்ப டீச்சர் கேள்வி கேட்கிறான் பாருங்கோ என்ன பாடசாலையின் தகவல்களை அறிந்து கொள்றது ஒரு ஆவணங்கள் சொல்லுங்க பாப்பம் தகவல்கள் அறிந்து கொள்ற ஆவணங்கள் திருட்டு புத்தகம் புத்தக கல்வெட்டு ஆசிரியர் கையப்பா புத்தகம் பொருட்பதிவேடு பரீட்சை புள்ளி பதிவேடு சிகிரியா எல்லாமே வரும்